சிறுவன் ராகுல் தன்னுடைய தந்தையுடன் சந்தைக்கு நடந்து சென்றபோது, அப்பா, கடவுள் எவ்வளவு பெரியவர் என்று கேட்டான். அவன் தந்தை வானத்தை பார்த்து அங்கிருந்த ஒரு விமானத்தை காட்டினார். ராகுலிடம், அந்த விமானம் எவ்வளவு பெரியது என்று நீ நினைக்கிறாய் என்று கேட்டார். ராகுல், அது மிகச் சிறியது, என் கண்ணுக்கே சரியாக தெரியவில்லை என்று பதிலளித்தான். உடனே அவன் தந்தை அவனை விமான நிலையத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு பெரிய விமானத்தின் அருகில் நின்றபோது, இப்போது சொல், இந்த விமானம் எவ்வளவு பெரியது என்று கேட்டார். அப்பா, இது பிரமாண்டமாக இருக்கிறது என்று ராகுல் வியப்புடன் கூறினான். அவன் தந்தை விளக்கினார், கடவுளும் இப்படித்தான். அவருக்கும் உனக்கும் இடையே உள்ள தூரத்தை பொறுத்தே அவர் உனக்கு தெரிவார். நீ அவருக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாயோ அவ்வளவு பெரியவராக அவர் உன் வாழ்க்கையில் இருப்பார். நீங்கள் தினமும் பைபிள் வாசிப்பதிலும் ஜெபம் செய்வதிலும் சீராக இல்லாவிட்டால், அல்லது உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் வேதனையான சம்பவங்களோ தொடர்ச்சியான பாவங்களோ இருந்தால், கடவுள் உங்களிடமிருந்து தூரமாக இருப்பது போன்ற உணர்வு ஏற்படலாம். இது ஒரு வலிமிகுந்த மற்றும் தனிமையான அனுபவமாக இருக்கலாம். அத்தகைய நேரங்களில் நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதமும் அன்றாட சூழ்நிலைகளை நாம் கையாளும் விதமும் கூட பாதிக்கப்படலாம். காரணம் எதுவாக இருந்தாலும் கடவுளிடமிருந்து நீங்கள் தூரமாக உணர்ந்தால் மீண்டும் அவரிடம் திரும்பி வர முடியும். நாம் அவரை பார்க்கவோ உணரவோ முடியாத நேரத்திலும் கடவுள் எப்போதும் அங்கேயே இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமும் அதை தியானிப்பதன் மூலமும் அவரை தேடுவதற்கு நேரத்தையும் முயற்சியையும் ஒதுக்கினால் போதுமானது. தேவனிடத்தில் நெருங்கி வாருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் நெருங்கி வருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். இன்று நாம் கடவுளை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போமா?